அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை. நம்முடைய எதிரிகளின் தொல்லையை அடக்குவதற்கு நாம் இதை மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை தரக்கூடிய எதிரிகளோட ஆட்டத்தை நீங்கள் ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்த முடியும். இதை மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு உங்களுடைய வேலைகளை எப்பொழுதும் போல் நீங்கள் பார்க்கலாம். இதை ஞாயிற்றுக்கிழமை ஏன் நம்ம செய்ய சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய தினம்தான் இந்த திருஷ்டி கழிப்பதற்கெல்லாம் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது. பொதுவாக அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை அந்த நாள்லாம் நம்ம திருஷ்டி கழிப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையானது மிக மிக சக்தி வாய்ந்தது. எப்படிப்பட்ட எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி, அல்லது கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, அல்லது அதைவிட ரொம்ப மோசமான பில்லி, சூனியம் அதை மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக சில பேர் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இந்த நபர் தான் நமக்கு ஏதாவது செஞ்சுருப்பார், இவர் தான் நமக்கு தெரிந்த எதிரி அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி பதிவு போட்டோன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ எதிரிகள் வீட்டிலேருந்து வெளியில் இருந்தால் பரவாயில்லைங்க, பட் வீட்டுக்குள்ளாரே தான் எனக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, நான் எப்போ கீழே விழுவன் காத்துட்ருக்குறாங்க, அந்த எதிரிகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யாருக்குமே தெரியாமல் கூட இதை உங்கள் வீட்டில் உங்களால் செய்ய முடியுங்க. ஜஸ்ட்டு இதற்கு தேவை ஒரே ஒரு பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது 5 கிராம்பு. இந்த 2 பொருள் தாங்க உங்களுக்கு வேணும். இந்த 2 பொருளை வைத்து எவ்வளவு பெரிய எதிரிகளோட சூழ்ச்சியையும் சதியையும் நீங்கள் முறியடிக்க முடியும். இதை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் ஒருத்தவங்க இதை செஞ்சாலே போதும். சில பேர் குடும்பமே நல்லா இருக்கக்கூடாது, அவங்க முன்னேறக்கூடாது அப்படின்னு சில சதி வேலைகள் செஞ்சுருப்பாங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கும் அந்த குடும்பத்தை எப்போ நம்ம தவறாக பேசலாம்னு குடும்பத்துக்கே அவமானப்படுத்துறது, அவங்கள அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தவங்க இதை செஞ்சாலே போதும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். இது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சுடுங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் எப்பொழுதும் போல் பார்க்கலாம். சில பேர் நாங்கள் இதை காலையில் செஞ்சிட்டோன்னா அன்றைக்கி நாங்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். அதனால தான் காலையிலே இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆண்கள் எப்பொழுதும் போல் செய்யலாம், பெண்கள் தீட்டு காலங்களில் மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் செய்வது என்றால் செய்யணும். மற்றபடி பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் செஞ்சிடுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்துக்கோங்க, அமைதியான ஒரு இடத்துல போய் அமர்ந்துக்கோங்க. இன்கேஸ் நான் ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டு லாக் பண்ணிவிட்டு உள்ளார செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். தரையில் உட்கார்ந்தும் செய்யலாம், அல்லது தரையில் உட்கார முடியல அப்படின்றவங்க நீங்கள் சேரில் கிழக்கு பக்கமாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நீங்கள் அமர்ந்துக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்ல நிலையில் இருக்கணும். இந்த பச்சை மிளகாயெலாம் இந்த கண்திருஷ்டிக்கு நம்ம லெமனோட பச்சை மிளகாயெல்லாம் கோர்த்து கடை வாசலில், வீடுகள் வாசல்லாம் தொங்குறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா லெமன் அப்படிங்கிறது புளிப்பு தன்மை உடையது, இது காரத்தன்மை உடையது. இந்த பச்சை மிளகாயும் சரி, காய்ந்த மிளகாய் அதாவது வரமிளகாய்னு சொல்வோம், அதெல்லாம் திருஷ்டி கழிப்பதற்கு மிக மிக உகந்த பொருள். இந்த பச்சை மிளகாயோட நம்ம இப்போ வைக்க வேண்டியது 5 கிராம்பு. இந்த 2 பொருள் மட்டும் போதுங்க. இது நீங்கள் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் செய்யுங்க. சில பேர்லாம் போகட்டும் அப்படின்ட்டு நிறைய நாட்கள், வருடங்கள் பொறுமையாக இருந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த எதிரிகள் கெடுதலுக்கு மேலே கெடுதல் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்து இப்போ பிரிந்தவர்களாக இருக்கலாம். அவங்க தான் நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியும். ஸோ அப்படி தெரிஞ்சவர்களுக்கும் சரி, அல்லது தெரியாமல் யாரோ இருக்கிறாங்க, என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனாலும் நான் நல்லா இருந்தால் திடீர்னு எனக்கு இதை மாதிரி உடம்பு முடியாமல் போகுது, இப்போ பல பிரச்சனைகளை சந்திக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பொருள் இழப்பு வருது, தொழிலில் முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதை மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவசியம் பண்ணுங்கள். இதில் பயம்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய 2 பொருள்களை வைத்து தான் நம்ம இதை செய்கிறோம்.
ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இதை வந்து நம்ம எங்கேயும் வைக்க போகிறது கிடையாது, தொங்க விட போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நல்ல நிலையில் காம்போடு இருந்தாலும் பரவாயில்ல, இதை மாதிரி இந்த காம்பு இல்லாமல் இதை மாதிரியான மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு பெரிய மிளகாயாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம 5 கிராம்புகளை வந்து சொருக போகிறோம். இதுதான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளோட தொல்லை, அவங்களுடைய ஆட்டம், அவங்களுடைய சூழ்ச்சி, வயிற்றெரிச்சல் இது எல்லாமே போயிடணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. சில பேர் வந்து நம்ம இதை செய்ய சொல்லும் பொழுது இதனால் அந்த எதிரிகளுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுமா, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா, ஏன்னா அவங்க எனக்கு வேண்டியவர் தான் அப்படின்னும் கமெண்ட்டில் கேட்குறீங்க. அவங்க வந்து உடம்புலாம் முடியாமலாம் போகாது, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் உங்களை வந்து அவங்க வந்து இனி சீண்ட மாட்டாங்க, உங்கள் பக்கம் அவங்க தலை வச்சு படுக்க மாட்டாங்க. சில பேரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பார்ப்பதே முழு நேர வேலையாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் நம்மளக்கிட்ட வந்து எந்த வேலையும் சீண்டுதலோ அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் இதை தாராளமாக எந்தவித பயமும் இல்லாமல் செய்யலாம். இப்போ நம்ம டைரெக்டாக இதை இப்படி குத்த முடியாது இல்லையா, சில கிராம்புகள் வந்து உடஞ்சி போயிடும். உடஞ்ச கிராம்பை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு குச்சி மாதிரி எடுத்து இதில் வந்து 5 ஹோல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நீங்கள் ஒவ்வொரு தடையும் அந்த ஹோலில் இதை வந்து சொருகும் பொழுது அந்த எதிரிகளோட வேலை வந்து நின்றுடணும். நாங்கள் வந்து நல்லா இருக்கணும், அவங்களுடைய கண்திருஷ்டியோ அவங்களுடைய வயிற்றெரிச்சலோ எங்களை எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ நிறைய பேர் போயிட்டு எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து ஏதோ செய்வினை செஞ்சுருக்காங்க, என் கணவருக்கு செய்வினை செஞ்சுருக்காங்கலாம் ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அவங்களாம் கூட இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம இதில் 5 வந்து ஹோல் மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மிளகாயில் நான் வந்து இந்த மாதிரி பென்சிலால் 5 ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த 5 ஹோல்ஸ்லேயும் நீங்கள் 5 கிராம்பை அழகாக நீட்டாக வச்சுடுங்க. அது உடையாமல், அந்த மொட்டும் உடையாமல் இருக்கணும். நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கிறதால எனக்கு வந்து இப்போ சரியாக வைக்க முடியல. நீங்கள் அழகாக ஃபஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்றா இதில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய கைகளில் அதை வச்சுக்கிட்டு நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் பேர் தெரிஞ்சால் பேரை சொல்லலாம், இல்லைன்னா எதிரிகள்னு மட்டும் நீங்கள் சொல்லலாம். அது வீட்டில் இருக்கிறாங்களோ, வேலை செய்கிற இடத்துலையோ, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ, எந்த எதிரியாக இருந்தாலும் அவங்களுடைய பெயரை நீங்கள் சொல்லிவிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அவங்க எல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து போயிடணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு கையோட இதை நீங்கள் செஞ்சுட்டு, இதை வந்து வீட்டிலலாம் வைக்கவே கூடாது. செஞ்சு இப்படி கையில் வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒதுக்குப்புறமான ஏதாவது ஒரு இடத்துல இதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முழுசாக இது இப்படி இருக்கணும், எல்லாமே முழுசாக இப்படி இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. காம்போடவும் இருக்கலாம், காம்பு இல்லாத மிளகாயாகவும் இருக்கலாம். இது மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிவதை நீங்களே கண்கூடாக உணரலாம். எந்த எதிரிகளோட தொல்லையும் உங்களுக்கு அப்புறம் இருக்காது, படிப்படியாக குறையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.